ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். பாண்டோவின் சேனலுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். நாளைக்கு நம்ம ஜனநாயக கடமையான ஓட்டு போடுற நாள். யாரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய கடமையான ஓட்டு போடுற உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய ஓட்டை யாருக்கு வேணாலும் போடுங்க. பட் உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றிடுங்க, ஓட்டு போட்டுருங்க. ஸோ அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களோட பேசிக் ஐடென்டி ப்ரூஃப் இருந்தாலே போதும். அதாவது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இது ரெண்டும் இல்லை, உங்களுக்கு அவசரத்துக்கு தரும்போது கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுடைய நேஷனலைஸ்டு பேங்க்கோட ஃப்ரண்ட் பேஜ் எல்லாருமே வச்சுருப்பீங்க, பாஸ்புக் வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் காமிச்சு கூட ஓட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்நேரம் உங்கள் எல்லாருக்கும் ஓட்டர் ஸ்லிப், அதாவது எந்தெந்த பூத்தில் உங்களுடைய ஓட்டு வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஆன்லைனில் டிஎன் ஓட்டர் போர்ட்டல் வெப்சைட் போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய பூத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற பூத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுடைய பூத்து நீங்கள் எங்கே ஓட்டு போடணும் அப்படின்றத நாங்களே செக் பண்ணி சொல்கிறோம். ஓட்டிங் பூல் வந்து எப்போவுமே மார்னிங் சீக்கிரமே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் காலையிலே முதல் நாளாக பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஆவணங்களுக்கான ஒரிஜினலை எடுத்துகிட்டு போங்க. அதாவது ஆதார் ஒரிஜினல், ஆர் ஓட்டர் ஐடி ஒரிஜினல், ஆர் பேங்க் புக் ஒரிஜினல், இல்லை பேன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போங்க. ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகும் பட்சத்தில் வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் நீங்கள் அதை போய் கொடுத்தோன்னா அந்த ஐடென்டி ப்ரூஃபில் உள்ள பர்சனும் நீங்கள் நேரில் வந்திருக்கிற பர்சனும் ஈக்குவல், ரெண்டு பேரும் ஒன்றான்னு பார்ப்பாங்க. ஓகே அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ஓட்டு போகிற ரூமுக்கு வந்து உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நார்மல் வழக்கம் போல் தான் உங்களுக்கான அந்த எத்தனை மெம்பர் உங்கள் ஏரியாவில் நிற்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட விரும்புகிறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் ஓட்டு போட்டுட்டு அவங்களுக்கு நேராக உங்களுடைய விருப்பத்தை வந்து பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ வழக்கம் போல் தான் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக உங்கள் விரல்களில் வந்து இங்க் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இங்க் போட்டதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், சோஷியல் மீடியாவில் ஸ்டோரிலாம் போடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓட்டு போடுறதுன்றது நம்மளுடைய ஜனநாயக கடமை. ஸோ என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டை உங்களுடைய லோக்கல் பூத்தில் பதிவு பண்ணிவிட்டு வந்துடுங்க. மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour ஆகுமா? இதுக்காக உடனே ஒரு 1/2 hour செலவு பண்ண மாட்டோமா என்ன? கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. யாரும் உங்களுடைய ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்மளை யார் ஆள போகிறாங்கன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டு வந்து எந்த ஒரு தீர்மானத்துக்கு உட்படலாம். ஸோ சீக்கிரமே உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. சும்மா டம்மி ரீசன் சொல்லி வேலை இருக்குது, இல்லை ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல, அந்த மாதிரி டம்மி ரீசன் சொல்லி உங்களுடைய ஓட்டை வீண் பண்ணிடாதீங்க. நம்மளோட ஜனநாயக கடமை, அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நிறைவேற்றிடுங்க. ஆக்சுவலாக ஒரு நாட்டுக்காக ஒரு 1/2 hour கூட செலவு பண்ண முடியாதுன்னா அப்புறம் என்னங்க நம்மளால் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.